அந்த காலத்து பெண்கள் வந்து உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்க, அவங்க வாழ்க்கையே ஒரு ஃபிட்னஸ்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பெண்கள் வந்து உடல் வலிமையும் மன தைரியமும் இல்லாமல் இருக்கிறாங்க. முன்ன ஒரு காலம் இருந்துச்சு, பெண்கள் வந்து உடல் வலிமையும் மன தைரியமாக இருந்தாங்க. ஏன் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருந்தனால அவங்க அந்த அளவுக்கு தைரியமும் உடல் வலிமையும் இருந்தாங்க. நாங்க இந்த காலத்துல உள்ள பெண்கள்லாம் நாங்க ஏன் ஸ்ட்ராங்கா இல்லையா, மன தைரியம் இல்லையா, நாங்களாம் வேலை பார்க்க மாட்டேன்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. அப்ப வந்து எல்லாமே வந்து மேனுவல் பேஸா இருந்துச்சு. இப்ப வந்து எல்லாமே மிஷினரியா போனனால பெண்களுக்கு உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில பெண்கள் வந்து கொஞ்சம் உங்களோட உடம்பை வந்து உறுதிப்படுத்தும். இப்போ நம்ம பொதுவாக ஒரு இடத்துக்கு போனாலும், ஒரு பெண்கள் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுங்களா, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம தான் போவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஷேரியா இருக்கட்டும், ஒரு சுடிதார் போட்டு ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுங்களா, அவங்க உடல் அதிகமான பருமலா இருக்கிறனால ஒரு இடத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாம இருப்பாங்க. இதே நீங்க கொஞ்சம் ஃபிட்னஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் காமிச்சு ஒரு ஃபிட்னஸா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம பெண் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், ஆனா உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க மறந்துடுறோம். இதோட பாதிப்பு என்னன்னா, நம்மளுடைய பெண் பிள்ளையில திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வருது. அதன் அடிப்படையில் மருத்துவமனைக்கு போறதை நம்ம கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்ன வரைக்கும் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும், ஒரு ஃபிட்னஸா இருக்கணும்னா அதுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கணும். அதுக்கான ஒரு இடமா தான் இருக்கக்கூடிய இளையான்குடியில் இருக்கக்கூடிய மேக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஜிம். அதே மாதிரி பெண்களுக்கு தனி டைமிங் தான். மதியம் 1:30 மணி முதல் 5 மணி வரைக்கும் பெண்களுக்கான டைமிங் தான். அந்த டைமிங்ல ஆண்களுக்கு யாருமே அலௌட் கிடையாது. அதே மாதிரி பெண்கள் தான் ட்ரைனிங் பண்ணுவாங்க. இங்க இளையான்குடியில் இருக்கிற மேக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஜிம்மை ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்க.